அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம். வழக்கம் போல இந்த மாதமும் மாதாந்திர ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல காலபுருஷ தத்துவப்படி உள்ளது உள்ளபடி திருக்கணிதப்படியோ அல்லது வாக்கிய முறைப்படியோ எது பார்த்தீங்கன்னா முன்னோர்களால் சொல்லப்பட்டு நிச்சயமா சொல்லப்பட்ட வழிமுறைகள் எதுவோ அதைத்தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பராபவ வருடம் தமிழ் வருடத்துல ஆடி மாதமும் ஆவணி மாதமும் சேர்ந்து வருகின்ற இந்த மாதத்துல நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் கிரகங்களோட பெயர்ச்சிப்படி காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கோம். அதுல ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சுய ஜாதகத்துல லக்னம் ராசி நட்சத்திரம் இதை பொறுத்து பலன்கள் மாறும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் மட்டுமே. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலாபலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டா ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆவார். மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். அதே போல ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் கடகத்திலிருந்து அவரோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதம் கிரக பயிற்சிகள். மற்ற கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது சந்திரன் 4 கிரகம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கும்பராசியில அவர் இருக்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதமானது பிறக்குது. குரு பகவான் அவரோட உச்சபட்ச பலத்தோட கடகராசியில உச்சமாகி அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு கேதுக்கள் முறையே கும்பராசிலையும் சிம்ம ராசியிலையும் இருக்க இந்த மாதத்துல மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வரிசையை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரியனோட நிலைன்னு வச்சு பார்க்கும் பொழுது 16ஆம் தேதி வரை ஒரு பலனும் 16ஆம் தேதிக்கு மேல ஒரு பலனும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும். அப்போ சூரியன் பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல 16ஆம் தேதி வரை உங்களோட ராசிக்கு 4வது இடத்துல அவரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சூரியனுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் எதிர்மறையான போக்கு தான் இருக்கணும், விரோத தன்மைகள் இருக்கணும் அப்படின்றத காட்டுது. அடுத்து 17ஆம் தேதிக்கு மேல அவர் உங்களோட ராசிக்கு 5வது ராசியில அவரோட சொந்த வீட்டுல அமர போறார். அப்ப அந்த நேரம் சூரியன் ராசிக்கு 5ல பயணம் பண்ணும் பொழுது ஒரு விதமான நோய்த்தன்மையை தான் பாத்தீங்கன்னா கொடுப்பார். அப்ப சூரிய பகவானால இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டத்தட்ட குறைவா இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல அந்த சூரிய பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும்னா சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதே போல சிவபுராணம் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த தன்மைகள் மாறும். சந்திரனோட நிலையின் பொழுது மாத ஆரம்பத்துல
உங்களோட ராசிக்கு வந்து 11வது ராசியில வந்து அவர் காரியங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் வந்து அவரோட பயிற்சியும் சுழற்சியும் வந்து இருக்கு. அதே போல செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுக்கும் பொழுது முதல் அந்த 2 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பயிற்சி வந்து நடக்கும். அப்போ அவரு போன மாதத்துல இருந்து ஜூலைல இருந்து இப்ப ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து போக போறது 2ஆம் தேதி வந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து அவர் பயிற்சி ஆவார். அப்போ இந்த பயிற்சி ஆகும் பொழுதும் உங்களுக்கு தன லாபத்தை வந்து அதிகப்படுத்துவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ வருமானங்களை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிகமா கொடுக்குறாருங்கும் பொழுது திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமான வழிபடும் பொழுது இன்னும் வந்து சிறப்பா இருக்கும். புதனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து 5ஆம் தேதி வரை வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அளவுல வந்து யோசனைகள்ல தடுமாற்றம், முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றம், இது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். பட் இருந்தாலும் 5ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள், அந்த ஒரு சோம்பல், இது எல்லாத்தையுமே நீக்கி நல்ல அற்புதமான ஒரு பக்தியான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வருவாரு. அப்போ கோவில் வழிபாடுகள் ரொம்ப அற்புதமா நீங்க வந்து செய்ய போறீங்க. அதே போல உங்களுடைய தாய் மாமா மாமா உறவுகள்ல இருக்கிறவங்கனால எல்லாம் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள்லாம் வந்து எதிர்பார்க்க முடியும். அதே போல குரு பகவான் நிலைன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா குரு பகவான் வந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் ஜூன் வரைக்குமே வந்து கடகராசியில தான் வந்து இருப்பாரு. அப்போ கண்டிப்பா வந்து உங்களுடைய நட்பு வட்டாரம், தெரிஞ்சவங்க, பழகுனவங்க, சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாம் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உறவாடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க மாறுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால குரு பகவானோட நிலை 4ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக, ஏன்னா உங்க ராசிக்கு வந்து அவர் 12ஆம் அதிபதி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சில விரயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுப்பாரு. 9ஆம் அதிபதியாகவும் இருந்தாலும் கூட அவர் இருக்கக்கூடிய பிளேஸை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொந்த பந்தங்கள்ட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா வந்து இருக்கணும், வார்த்தைகள்ல கவனம் தேவை. அதே போல சுக்கிரன் நிலைன்னு பார்க்கும் பொழுது வந்து அவர் வந்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலம் மனக்கவலைகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துவார். அப்போ கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க, அங்க தாயாருக்கு வந்து வெள்ளை நிறத்துல பூ வச்சு வழிபாட்டு இது பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். அதே போல உங்களோட ராசிக்கு வந்து 12வது ராசியில வந்து அதாவது 7.5 சனி உங்களுக்கு ஆரம்ப நிலையில இருக்கு. அப்போ கண்டிப்பாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக விரயத்தை வந்து செலவுகளை வந்து அதிகப்படுத்துவார். அப்போ செலவிடுதல்ல திட்டமிடல் ரொம்ப அவசியம். எது வந்து முக்கியமா செய்யணும், எது வந்து செய்யக்கூடாதுன்றத பார்த்து கவனமா வந்து செய்யணும். அதே போல ராகு பகவான் நிலையை எடுக்கும் பொழுது சர்ப்ப கிரகம் 11ஆம் இடத்துல வரும் பொழுது கண்டிப்பாக லாபங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானால நிச்சயம் வந்து தன லாபம் உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல கேது பகவான் போகும் பொழுது உங்களோட ராசிக்கு 5ல இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பூர்வ புண்ணியம், உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில சில சேதங்களை உருவாக்குவார். அப்போ இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானாலையும் உங்களுக்கு ராகு பகவானாலையும் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா லாபங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். அப்போ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, காளி வழிபாடு நீங்க செய்யும் பொழுது நிறைய வந்து விநாயகரோட வழிபாடும் நம்ம வச்சுக்கலாம். வைக்கும் பொழுது இந்த மாதம் ரொம்ப சூப்பரா வந்து உங்களுக்கு இருக்கும். மற்ற கிரகங்கள்னால வரக்கூடிய இன்னல்கள் வந்து உங்களை வந்து ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு தனம் பிராப்தி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த
ஆகஸ்ட் மாதத்துல, கவலைப்பட வேண்டாம். மேசராசி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. திட்டமிடல் மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் இனிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி.